ராஜலட்சுமி எங்கராஜ். என்ன பாமெல்லாம் ரெடி மாடாயிட்டா? எல்லாம் ரெடி சார். ஓ தமிழனா? நம்ம ஆளு. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். பொண்ணு பேரு ராஜலட்சுமி, பையன் பேரு ரங்கராஜ். பொண்ணுக்கு அம்மா இல்ல, அப்பா பேரு சதாசிவம். பையனுக்கு அப்பனும் இல்ல, அம்மா இல்ல, விடு. பொண்ணுக்கு வயசு 20, உனக்கு 28. பொண்ணுக்கு படிப்பு +2, நீ 8th ஸ்டாண்டர்டு. பொண்ணுக்கு தொழில் டைபிஸ்ட், நீ ஒண்ணும் இல்ல. ஓகே, சாட்சி எல்லாம் ரெடியா? ரெடி சார். ஏம்மா, அவனுக்கு தான் அப்பனும் இல்ல, அம்மாவும் இல்ல, ஆனா அத ஏன் உன் வீட்டுல இருந்து உங்க அம்மா அப்பா யாரையும் கூட்டு வரலையா? அம்மா இல்லன்னு அதுலயே இருக்கு, அப்பா வெளியில இருக்காரு. அப்படின்னா இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லையா? தொப்பிய கழட்டு. கண்ணாடி கழட்டு. ஏமா ராஜலட்சுமி, அப்பா அம்மா பேரு தெரியாத ஒரு அனாதையை கூட்டிக்கிட்டு வந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காதல் தெய்வீகமானது, ஓகே. உன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்த, சரி, காதல் தெய்வீகமானது. ஆனா ஒரு பிக் பாக்கெட்டை கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, இப்பவும் காதல் தெய்வீகமானதுன்னு சொல்ல போறியாமா? இங்க வரவங்க எல்லாம் நல்லவங்களான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நீங்க யாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நதி மூலம் ரிஷி மூலன்னு பார்க்க ஆரம்பிச்சா மனுஷங்க மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனோட அஸ்திவாரமே ஆட்டம் கட்டிடும். சாரி, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உன்னை நடுத்தர நிக்க வைக்க நான் விரும்பல. ஏன்னா நான் ரிஜிஸ்டர் ஆபீசர் மட்டும் இல்லம்மா, உன்ன மாதிரி வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்களுக்கு அப்பேன். அதனாலதான் நான் சொல்றேன், இவன் எப்ப திருடுவான், எப்ப கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போவான்னு யாருக்கு தெரியும்? உன் தம்பி தங்கைகளை நினைச்சு பாத்தியா? உனக்கு பிறக்க போற குழந்தைகளை நினைச்சு பாத்தியா? இது எல்லாத்துக்கும் மேலையும் இவனதான் கல்யாணம் பண்ணிக்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா, இப்போ இவன் மேல எந்த கேஸும் இல்லன்னு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, ஏன் சேஃப்டிக்கு. அவ்வளவுதான். சார், இவன் மட்டும் தப்பு செய்யல, நான் கூட. உன் தம்பி தங்கச்சி எல்லாம் நிறைய மதிப்பு வச்சுக்காங்கம்மா. எனக்கா உண்மை சொல்லி அதை நீ கெடுத்துக்காத. சார், சர்டிபிகேட் தானே சார் மேடம், நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, முதல் ராத்திரி நடத்துறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிருப்பானே ஆண்டவனே. போடா போ, எப்படியோ என் பொண்ணை செட்டப் பண்ணி கல்யாணம் முடிச்சிடலாம். போறதுதான் போற, படிக்கட்டு உட்காந்து இந்த கிழமை நல்லது இருக்கானே, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக கூடாதா ஆண்டவா? யோ, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையா, அக்காளுக்கு கல்யாணமே ஆகல. என்ன அந்த ஆளு பிக் பாக்கெட்டா? பிக் பாக்கெட்டா? ஏண்டா அப்பன் குடியாரன்னு சொல்லி வருத்தப்படுவானே, இப்ப திருட்டு பையனை கட்டிட்டு போறானே, எங்க போறா? ஜெயிலு கழித்தீங்க போறா? ஜெயில 6 மாசம் வீடு 6 மாசம் இருக்கானே, கூட எங்க போறா? சரி வந்துருச்சு, கூட்டிட்டு போங்க, இப்பதான் கூட்டிட்டு போங்க. சக்கராஜா, ನಿನ್ನ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹುಡುಕೋದು? ನಡಿ ನಡಿ, ನೀನ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕರ್ಕೊಂಡ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்படி புடி புடி. எது கேட்டு நான் ஒரு தப்பு பண்ணலையே. நீ ஒரு தப்பும் பண்ணலப்பா, அது எங்களுக்கு தெரியும். என்ன பண்றது, மாசம் 60 கேஸ் பிடிக்கணும், 58 ஆச்சு. நீ என்ன பண்றேன்னா 2 நாள் உள்ள இருந்துட்டு வந்த. புடி, பிடிச்சிட்டு போ. ஏட்டு இந்த தடவை என்ன விட்டுருங்க, வேற யாராவது கூப்பிட்டு போங்களேன். ஏன் துரைக்கு இப்ப என்ன உத்தியோகம் இருக்குது? நீ சொல்லும் போதான் நாங்க வரணுமா? ஏண்டா டக்கரு, நீ கொடுக்கற 10 ரூபா மாமூலுக்கு எத்தனை தடவை உன்னை கண்டுக்காம போயிருக்கோம். இன்ஸ்பெக்டருக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண கூடாதா? ஏண்டா உனக்கு லவ் வேற லவ்? ஏமா இந்த பையல நம்பியா வந்த? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, ஊடு போய் சேரு, இல்லன்னா உன்னை கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வச்சு விடுவான். பிக் பாக்கெட் பையன் வாடாடு, வா. என்னடா நிக்கிற, வாடா. ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன் சார்.
3 நாளா மனசு சரியில்லையா? என்ன இது? என்ன பழப்பியா பண்ணிட்டு இருக்கோம்? ஜெயில 6 மாசம், வீட்டுல 6 மாசம். கேவலமா இருக்கியா? என்ன பண்ண சொல்ற? உலகமே தப்புல தான் சுத்துது. 50, 100 அடிக்கிறவனை எல்லாம் போட்டோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கில் அடிக்கிறவனை எல்லாம் லட்சியவாதின்னு சொல்லி தெருவுல போஸ்ட் ஒட்டி பெரிய தலைவன் ஆக்கிடுறாங்க. நம்ம பாட்டுக்கு ரைட்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவனுக்கு நாம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மால் போடுறோம்னு தெரியுமில்ல? ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு நல்ல புத்தி கொடுக்குற வரைக்கும் அடுத்த வயிற்றுல கண்ணு கருத்து இருக்க வேண்டியதானே? அவங்கடா இவ்வளவு நாளா திருடங்களா இருந்தா இப்போ கொலையாளர்களா மாறுற அளவுக்கு. இது பாரியா, நம்ம உடம்புக்கு பொறுத்தவங்களா இருந்தா இனிமே அடுத்தவங்க காசுக்காக ஆசைப்படக்கூடாது. போயா, மாப்பிளையா எங்கேயாவது வேலை செய். போயா. நீங்க எங்க போற? இந்த கவாஸ்கர் ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு. கவாஸ்கரா? ஏயா, கிரிக்கெட் விளையாடுற எல்லா பயிலுமே கவாஸ்கர் வச்சிட்டியா? இல்லைங்க, பந்து பொறுக்கு போட்ட ஒரு 5 10 கிடைக்கும்ல. பந்து பொறுக்கிறியா? பின் நாளைக்கு புடுங்க உட்காந்துக்க. போ போ. என்ன ராஜு? முதலாளி உங்க இடையில ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்களேன். வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்கேயாவது போய் பிக் பண்ணிட்டு போ. வேலை பண்ணலாம். நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். ஜெயில இருந்து வந்து 2 நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா நினைச்சேன். உன்னை கூட பார்க்காம ஏன் கொடுக்குறான் நமக்கு வேலை? எங்க போனாலும் என் போட்டோ ஓட்டி வச்சுக்கிறானுங்க. உங்ககிட்ட இல்ல. ஏயா, திருடன தெரியாத இடத்துல போய் திரிஞ்சு வாழலாம்ல. பாம்பே மெட்ராஸ்ல எங்கேயாவது போயிடலாமா? பாம்பேக்கெல்லாம் பாஸ்போர்ட் வாங்க வேண்டாமா? பாரு, வெளியூர்ல போய் கூலி வேலை பார்த்தோம்னா நானு நீ வேணும்னா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு வச்சுக்க. படுக்கிறதுக்கு ஒரு பாய், மறைக்கிறதுக்கு ஒரு செவரும் இருந்தா போது. ஆனா நீ குடும்பத்தை அப்படியே வளர்த்திட்டு வர. உன் மாமா இருக்கிற வீராப்புல அங்கே எங்கேயும் கை வச்சு ரொம்ப ரீஜெண்டா நடத்திட்டு இருக்க. உங்க அப்பா குடிக்கிறது சாராயம் விஸ்கியும், உன் தம்பி போட்டுக்கிறது நாத்தா ஷூவு. நீ கூலி வேலை பார்த்து இதே மாதிரி அவங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. பாரு, நான் சொல்றத கேளு. கடைசியா லம்பா ஒரு இடத்துல அடிச்சுட்டு அமைதியா செட்டில் ஆயிருவோம். அதுக்கு ஏதாச்சும் வழி உண்டான்னு குடிஞ்சு பாரு. என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ எதையோ படிச்சுட்டு இருக்கிறியா? நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இந்த கருமத்தையெல்லாம் படிச்சு தொலைக்கலாம். ஹைட் என்ன? முதல்ல 6 அடி, இப்ப 6 1.5. ஜெயிலுக்கு போய் பருப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். வெயிட் 4.5 குண்டு. வேற கிடத்தாரா போய் சொல்லாதமா. ஓ மார்பளவு என்ன? உன்னை விட ஒரு 2 இன்ச்சு கம்மின்னு வச்சுக்குவேன். கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். இறக்கிரு. இறக்கிடுறேன். குவாலிஃபிகேஷன் BA. வாட்ச்மேன் வேலைக்கே BA கேக்குறாங்களா? வாட்ச்மேன் வேலைக்கு இல்ல, மெட்ராஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு. இனி ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. பேசாம இந்த தொழிலே பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல? ஏய்யா, எனக்கு மட்டும் என் புருஷன் இன்ஜினியரா இருக்கணும், வக்கீலா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? என் குழந்தைகளுக்கு அப்பா ஒரு டாக்டரா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இத பாரியா, நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஒரு பிக் பாக்கெட்ட மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஐயோ, டாக்டர்னா பரவாயில்லமா, ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்ந்து கூட்டம் சேர்த்து வாங்கிக்கலாம். பிஏங்கிற இன்ஸ்பெக்டருங்கிற நான் ஒரு பிக் பாக்கெட் திருட. யோ, ஒரு திருடனாலதான் நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்க முடியும். அப்போ எல்லா போலீஸ்காரனும் திருடனுங்கறியா? திருடுறவங்களோட நடவடிக்கை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன். நான் என்ன MA முடியல, அதுக்குள்ள என்ன எப்படி BA படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்க போறேன்? இத பாரு, ஒரு BA காரனுக்கு தேவை டிசைன் போட்டு சர்டிபிகேட், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன். யமோ யமோ, பெரிய தப்பு பண்றான். மாட்டினா 10 வருஷத்துக்கு ஜெயில் கம்பி தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. நாம செய்ய போற காரியம் சரியா தப்பாங்கிறது அது ஏற்படுத்துற விளைவை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேரோட லைஃப்லயுமே பண்ண போற கடைசி தப்பு இதுவா தான் இருக்கணும். அப்போ
அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன சிலுமசமான தப்புகளை கூட உங்ககிட்ட பண்ணக்கூடாது இல்லையா? நீ முதல்ல ட்ரைனிங் முடிச்சிட்டு செலக்ட் ஆயி வா, அப்புறம் பெரிய சில்மிஷமே பண்ணலாம். பாட்டுக்கு அதையே வரைஞ்சு கொடுக்குற, கொண்டு போய் நீட்டுறது நான் தானே. பாரு, திருவிளையாடல் படம் பார்த்தில்ல, பாட்டு எழுதி கொடுத்து சிவாஜி ஜாலியா மண்டபத்திலே நின்னுக்குவாரு. நாகேஷ் தானே உரம் வாங்குவாரு. கடைசியில நாகேஷ்க்கு சன்மானம் கிடைச்சதா இல்லையா? சன்மானம் கிடைச்சதா அவமானம் கிடைச்சதா? உரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அதை ஏன்டா சொல்ற? இப்ப நீ பிஏ. ஐயோ, இது என்ன சத்யராஜன் போட்டுக்குது? நான் வந்து ரங்கராஜாவே இருந்துட்டு போறேன். சத்யராஜ் ஆகி பாரு, நடக்கிறத வேற. இப்ப ஸ்டில் வேணும். சிரிச்சுட்டே பாரு. சிரியா? ஐயா, நல்ல சிரிய. எஸ் சத்யராஜ். நடந்து போகும்போது கடல் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லு, இவ்வளவு பேர் இருக்கோம்ல, அதை விட இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மேடம், மேடம். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ. இந்த கணக்குது ஃபைல்ல ஏகப்பட்ட சமாதான வச்சது போல இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். போட்டோ ஓகே. இது என்ன? ஹாக்கி ஓகே. இது என்ன? கிரிக்கெட். போலீஸ் செலக்டட். வெரி குட், வெரி குட். இது என்ன? கேடி. No, sir. It's kabaddi, kabaddi. தேங்க்யூ, தேங்க்யூ. இது என்ன? யூனிவர்சிட்டி ஆஃப் காமராஜ் பிஏ சர்டிபிகேட். இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கிற, உனக்கு விளையாடவே நேரம் சரியா இருந்திருக்குமே. நீ பிஏ படிச்சியா? பின்ன படிக்காமையா இந்த சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க? நம்ம கல்வி அதிகாரிக்கு கில்லடிங்களாச்சே. ஓகே, எவ்ரிதிங் ஓகே. கடைசியா ஓரலா ஒரே ஒரு கேள்வி. இந்த பதில தான் உன் தலைவிதி அடங்கி இருக்குது. ஒரு போலீஸ்காரனாகப்பட்டவன் யாருக்கு பயந்து டியூட்டி பார்க்கணும்? அவங்க உங்க பொண்டாட்டி சார். எப்படி? அதாவது பொண்டாட்டி கடவுள் ஒண்ணுங்க. சேம் சார்.
இப்போ கடவுள் வந்து 3 தொழில் பாக்குறாரு, படைத்தல், காத்தல், அழித்தல். அதே மாதிரி பாருங்க, பொண்டாட்டிங்க குழந்தை பெத்துக்கிறாங்க, அது படைத்தல். அப்புறம் அவங்களுக்கு வயிறார சோறு போட்டு தூங்க வச்சுட்டு புருஷனை அப்படி மார்க்கமா கவனிச்சுக்கிறாங்களே, அது காத்தல். காத்தல். குடும்பத்துக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, சோத்துல வசத்தை கலந்து கொடுத்து ஒரே அடியா நல்லதங்க லெவலுக்கு போயிருவாளுங்க, அது அழித்தல். அதனாலதான் சொல்ற, பொண்டாட்டிக்கு பயந்துட்டா கடவுளுக்கு பயப்பட்ட மாதிரிங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். இது வரைக்கும் பொண்டாட்டியை நாங்க எஜமானா தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீ கடவுளாவே ஆக்கிட்ட. சோ யூ ஆர்